லட்சோப லட்ச கோடானு கோடி இளைஞர் சமுதாயத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து உனக்கு பேச என்ன தைரியம் இருக்கு? யார் கொடுத்த தைரியம்? ராமதாஸ் இல்லாத பாமக பிணத்துக்கு சமம் என்று சொல்றாங்களே சார். யாரு? காந்திமதி அவர்கள் சொல்றாங்க. யாரு? இப்போ அதை அவங்க வாயாலே அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க வாயாலே அதை ஒத்துக்கிறாங்க. அதாவது இன்னொரு பேசுகிற பொழுதே சொன்னாங்க, நீ கட்சியை கைப்பற்றி விட்டாய், யார் உழைப்பையோ அபகரித்து விட்டாய் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. கட்சியை கைப்பற்றி விட்டாய் என்று சொன்னால் முடிந்து விட்டது கதை. கட்சி கைப்பற்றி விட்டார். அன்புமணி ராமதாஸ் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்பதல்ல, அவரிடம் தாங்க இருக்கு. அவர் கோட்டை, அவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கோட்டையிலே அன்புமணி ராமதாஸ் என்கிற கொடி பறந்து கொண்டிருக்கிறது. சட்ட விரோதமா கைப்பற்றிட்டாங்கன்றதான் உங்களோட இன்னும் இதுல சட்டமாவது விரோதமாவது. சட்ட விரோதம். மக்கள் பலம் எங்க? எல்லாத்தையும் மக்கள் சக்தி தாங்க தீர்மானிக்குது, ஜனநாயகம் தாங்க தீர்மானிக்குது, எண்ணிக்கை தாங்க தீர்மானிக்குது. அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான், ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் செயற்குழு, பொதுக்குழு, பொறுப்பாளர்கள் மக்கள் ஆதரவோடு தான் அன்புமணி ராமதாஸ் என்கிற பட்டுளி வீசி பறக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கூடி பறந்து கொண்டிருக்கிறது. அவரால் தான் இந்த கட்சியும் இந்த சமுதாயமும் ஒரு உலகத்தினுடைய பார்வைக்கே ஒரு கௌரவமான இடத்தை கொண்டு செல்ல முடியும்.